குஷி அவரே இல்லை, யார் கொடுப்பா? அந்த கட்டமைப்பு தான் இல்லை, தெரியுதா? இப்போது ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா இதுவும் வியூக வகுப்பாளரின் வேலை தான் இல்லையா? இந்த நரேட்டிவ் செட் பண்ணோம், இவன் அனுப்புங்க, நீ போய் இங்கே பேசு, நீ போய் 4 இடத்துல பேசு அப்படின்ட்டு. என்னென்னா ஜான் ஆரோக்கியசாமி விஜயை தவிர யார்ட்டுமே பேச மாட்டார். ஏன்னா அவரே ஒரு விஜய் போல. ஆமாம், அப்படி நினப்பு வந்துடுது இவங்களுக்கு. நான் தான் விஜயை கண்ட்ரோல் பண்ணேன்னா நான் தான் விஜய், நான் சொல்கிறதெல்லாம் விஜய் கேட்குறேன், அப்போ நான் தான் விஜய். அப்படி தானே ஆகுது இன்னைக்கு. இப்போ திரு ஆதவ் அர்ஜுனாவாவது இங்கே இருந்துக்கிட்டு அதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா அவரும் வியூக வகுப்பாளர் தான். வாய்ஸ் ஆஃப் காமன் ஒன்று வச்சிருக்காரு, அவரும் டெல்லிக்கு போயிட்டாரு. அப்போ அவர் டெல்லிக்கு போகாமல் இங்கே இருந்து ஆலோசனைகளை சொல்லி கட்சியை நடத்தினால் திராவிட மாப்பிள்ளை சார் அவரை கைது செய்ய உத்தரவிடுவார், பரவாயில்லையா? எதுக்கு டெல்லி போனார்? அன்றைக்கி என்ன சொன்னேன், மறந்துட்டீங்களே? ஷோவில் என்ன சொன்னேன்? கரூர்லேருந்து டீம் வந்துருச்சு, திராவிட மாப்பிள்ளை சார் தலையிட்டு தான் கைது நடவடிக்கை நிறுத்தப்பட்டது, திராவிட மாப்பிள்ளை சார் உத்தரவில் தான் டெல்லி சென்று காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து காங்கிரஸ் கூட்டணிக்கு சம்மதித்து விட்டது என்று உருட்டி விஜயை பிஜேபியோடு நெருங்காமல் தடுக்கும் வேலையை ஆதவ் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னேன்னா, அவர் இங்கே உட்காந்து கட்சி வேலையை பார்த்தா? எனவே கட்சி வேலையும் மொக்கையா பார்த்து புரட்சி ஏற்படணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கிட்ட கொட்டு தான் வாங்கி கொடுக்க போறாரு. இது போன்ற ஆட்களைத்தான் தன்னை சுற்றி விஜய் வைத்திருக்கிறார், தெரிகிறதா? ஏனாங்க சார், இப்போ இது பற்றி பேசுறதுக்கு ஒரு கெஸ்ட் இல்லாதனால, இந்த ஆப்சன்ஸ் தாவேக்கால இருக்கிறதுனால ரிப்போர்ட்டர்ஸ் ஆட்களை தேடுறாங்க கெஸ்ட்டை. அப்படி போய் திரு அண்ணாமலை கிட்ட கேட்கும்போது, ஏன்னா அவர் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணி பேசி இருக்காரு அப்படின்ற அடிப்படையில் கேட்கும்போது, ஏங்க நாங்கள் என்ன உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆஃபீஸரா, அவர்கிட்ட போய் பேசுங்க, அவங்களே யாரும் பேசல, நாங்கள் எங்க தொடர்ந்து பேசணும் அப்படின்ட்டு போயிட்டாங்க சார். கரெக்டு தானே? பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன்னு சொல்லிட்டார் சார். அவங்ககிட்ட போய் கேளுங்கன்னு சொல்கிறது கரெக்டு தானே? அவங்க சம்மந்தமாக அவர் ஏன் பேசணும்? கரெக்டு தானே? இந்த விவகாரத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லு, உங்கள் பிரச்சனைமா இது, நீங்கள் தான் பிரச்சனையோட மையப்புள்ளியாக இருக்கீங்க, நீங்கள் வாயே திறக்காமல் நாங்கள் உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கணுமா? மற்றவங்க எல்லாரும் பேசணுமா? எடப்பாடி பேசி ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ ஊடகவியலாளர் நினைப்பாங்க, பேச வந்தால் தானே நான் கேள்வி கேட்க, நான் எங்கே போய் கேட்குறது? ஆளுங்களே யாருமே இல்லையே சார். இதுக்கு நடுவில் ராஜா, வானதி ஸ்ரீனிவாசன்லாம் களமிறங்கி